water flows at the rate of 10 meters per minute from a cylindrical pipe 5 millimeter in diameter. How long will it take to fill up a conical vessel whose diameter at the base is 40 centimeter and depth 24 centimeter? இப்போ 5 மில்லிமீட்டர் டயமீட்டரில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப்பில் பர் மினிட்டுக்கு 10 மீட்டர்ஸ் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. இப்போது டயமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர், டெப்த் 24 சென்டிமீட்டரில் ஒரு கோனிக்கல் வெசில் ஃபில் ஆக எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஃப்ளோனின் கோனிக்கல் வெசில் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். வால்யூம் ஃப்ளோனின் கோனிக்கல் வெசல்ஸ் ஈக்குவல் டு இப்போது வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா அதில் தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 1/3 பை இன்ட்டு இப்போ கோனிக்கல் வெசலோட டயமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா. இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 40 டிவைட் பை 2 அப்போ 20 அதான் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தானே, அதான் 20 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கு 24 அதான் இன்ட்டு 24 எழுதியிருக்கோம். இப்போ இதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3200 பை கிடைக்கும். அதான் எழுதியிருக்கோம். வால்யூம் ஃப்ளோனின் கோனிக்கல் வெசல்ஸ் ஈக்குவல் டு 3200 பைன்ட்டு. இப்போ வால்யூம் ஃப்ளோனின் 1 மினிட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம். வால்யூம் ஃப்ளோனின் 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு இப்போது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு பை இன்ட்டு இப்போது சிலிண்டரோட டயமீட்டர் வந்து 5 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கா. இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 டிவைட் பை 2 அப்போ 2.5 இப்போது 2.5 மில்லிமீட்டர் இருக்கிறத சென்டிமீட்டர் மாற்றோம்னா டிவைட் பை 10 எழுதுவோமா. அதான் எழுதியிருக்கோம். இன்ட்டு 2.5 டிவைட் பை 10 இன்ட்டு 2.5 டிவைட் பை 10 இப்போது ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கு 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கா. மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றிக்க போகிறோம். அப்போது 10 இன்ட்டு 100 எழுதுமா, அப்போ 1000 அதான் இன்ட்டு 1000 எழுதியிருக்கோம். இப்போ இதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ண அப்படின்னா 62.5 பை கிடைக்குமா. அதான் எழுதியிருக்கோம். வால்யூம் ஃப்ளோனின் 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 62.5 பைன்ட்டு. இப்போது அந்த கோனிக்கல் வெசில் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஃப்ளோனின் கோனிக்கல் வெசில் டிவைட் பை வால்யூம் ஃப்ளோனின் 1 மினிட் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாமா. அதான் எழுதியிருக்கோம். டைம் டேக்கன்ஸ் ஈக்குவல் டு இப்போ வால்யூம் ஃப்ளோனின் கோனிக்கல் வெசில் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோம் 3200 பையா அதான் எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 3200 பை டிவைட் பை வால்யூம் ஃப்ளோனின் 1 மினிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 62.5 பையா அதான் எழுதியிருக்கோம். டிவைட் பை 62.5 பைன்ட்டு. இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 51.2 கிடைக்குமா. அப்போது அந்த கோனிக்கல் வெசில் வந்து 51 மினிட் 2 செகண்ட்ஸில் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.